our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 121:4. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம் தேவனானவர் மனுஷனைப் போல விடாய்த்து போகிறவர் அல்ல, களைத்தும் போகிறவர் அல்ல, கவனம் தப்பி போகிறவரும் அல்ல. அவர் எப்போதும் விழிப்பாய் இருக்கிறார், எப்போதும் நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். வேதத்திலே 121 சங்கீதம் கர்த்தர் நமக்கு தரும் அடைக்கலத்தையும் பாதுகாப்பையும் குறித்து தெளிவாக பேசுகிறது. இதில் உள்ள 8 வசனங்களிலும் 6 தடவை அவர் நம்மை காக்கிறவர் என்பது தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அதில் 3 முறை காக்கிறவர் என்று நிகழ்கால வாக்குதத்தமாகவும், காப்பார் என்று 3 முறை வருங்கால வாக்குதத்தமாகவும் வருவது நமக்கு எத்தனை ஆறுதலாக இருக்கிறது. ஆம், கர்த்தர் நம்மை காக்கிறவர், தம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து காக்கிறவர், அக்கினி மதிலாய் சூழ்ந்து நம்மை காக்கிறவர், சுடரொளி பட்டயங்களை கட்டளையிட்டு காக்கிறவர், தேவ தூதர்களை அனுப்பி நம்மை காக்கிறவர். கர்த்தர் நம்மை காக்கிறதை குறித்து ஒரு அழகான காட்சியை தம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக மோசே பக்தன் கொண்டு வருகிறார். ஆம், மேலே பருந்துகள் வட்டமிடும்போது தாய்க்கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழே சேர்த்து கொண்டு மூடுகிறது போல கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறாராம். வேதம் சொல்லுகிறது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். கர்த்தர் நம்மை மறைத்து பாதுகாக்கவே தமது மறைவையும் நிழலையும் வைத்திருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இன்றைக்கு உலக மனுஷர் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள். வானத்தின் கீழே திறந்துவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். எந்த நேரம் வியாதிகள் உண்டாகுமோ, பிள்ளை சூனியங்கள் தாக்குமோ, அசுத்த ஆவிகள் ஆட்கொள்ளுமோ, விபத்துகள் நேரிடுமோ என்று எண்ணி கலங்குகிறார்கள். அனாதைகளைப் போல தவிக்கிறார்கள், பாதுகாப்புக்காக ஏங்குகிறார்கள். ஆனால் நம்மை காக்க நமக்கு ஒரு பரமபிதா உண்டு, நம்மை தேடி வந்த நேசர் ஒருவர் உண்டு, நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிற அவருடைய அன்பின் கரங்கள் உண்டு. ஆகவே நாம் எதை குறித்தும் பயந்து கலங்க வேண்டிய அவசியமில்லை. வேதம் சொல்லுகிறது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எகிப்தியரின் மத்தியிலே எந்தெந்த வீடுகளில் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீடுகளில் உள்ள பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டது போல கிறிஸ்துவின் இரத்த அடைக்கலத்துக்குள்ளே இருக்கிற உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து கொள்வார். நம் தேவனானவர் மனுஷனை போல விடாய்த்து போகிறவர் அல்ல,
களைத்தும் போகிறவரல்ல, கவனம் தப்பி போகிறவரும் அல்ல. அவர் எப்போதும் விழிப்பாய் இருக்கிறார், எப்போதும் நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். நாம் தனிமையின் பாதையில் சவால்களின் ஆபத்துகளின் வழியாக கடந்து போகும்போதும் அவர் ஒருபோதும் விலகாத நண்பன் போல நம்மை காக்கும்படி நமக்கு பக்கத்தில் நிற்கிறார். மெய்யாகவே அவர் நம் ஆத்துமாவை காக்கிறவராய் இருக்கிறார். உலக பிரசித்தி பெற்ற தேவ ஊழியர் ஒருவர் ஒரு ஜெப கூட்டத்தை ஒழுங்கு செய்து இருந்தார். ஆனால் அந்த பகுதியில் தினமும் பலத்த மழை பெய்தது. கூட்டத்தை நடத்த முடியாமல் போகுமோ என்ற நிலை ஏற்பட்டது. ஆனாலும் ஆண்டவர் நிச்சயமாக வழிநடத்தியபடி அவர்கள் குழுவினர் விசுவாசத்தோடு சென்றனர். கூட்டம் நடக்க வேண்டிய தினத்தன்று மழையே இல்லை, வெயில் அடித்தது. மக்கள் ஆச்சரியப்பட்டு, சகோதரரே, இன்றைக்கு வெயில் நன்றாக அடிக்கிறது என்று கூறினார்கள். ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். தேவ வல்லமை பலமாய் அசைவாடியது. பிரியமானவர்களே, தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையை நம்பி விசுவாசத்தில் முன்னேறி செல்லும் போது இப்படி நடக்கிறது. இஸ்ரவேலர்களுக்கு வேண்டியவற்றை அருளிச் செய்து பாதுகாத்து வழிகாட்டி மோசேயின் மூலமாக நடத்தியது போல நாம் அவரது வார்த்தையை கனப்படுத்தி அவரது சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம் வாழ்விலும் அவர் அப்படியே கிரியை செய்கிறார். நாம் அவரது வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவ நமக்கு வழிகாட்டியும் பாதுகாவலரும் ஆகிறார். அவர் நமக்கு முன்னே போகிறார், நமக்கு பின்னே நிற்கிறார், எப்பக்கமும் நம்மை மூடுகிறார். சில நேரங்களில் அவரது வழிகாட்டுதல்கள் கூடாதவை போல தோன்றலாம். அவரது வாக்குத்தத்தங்கள் மிக பெரியவை போல தோன்றலாம். ஆனால் நாம் விசுவாசித்து அவரது வார்த்தையின் பேரில் ஜெபிக்கும் போது அந்த வார்த்தையே நமக்கு கேடகமாகிறது. நாம் முழு மனதோடு அவரை நம்புவோம், அவரது பாதைகளில் நடப்போம், அவருடைய வல்லமையான பாதுகாப்பின் கீழ் வாழ்வோம். மெய்யாகவே ஆண்டவர் ஒருபோதும் உறங்குவதில்லை, ஒருபோதும் உங்களை கைவிடுவதும் இல்லை. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உறங்காமல் கண் விழித்து நம்மை பாதுகாக்கிறதற்காக நாம் அவருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என்னை காக்கிறவராக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் ஒருபோதும் உறங்காமலும் தூங்காமலும் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இரவும் பகலும் என் மேல் கண்ணோக்கமாயிருப்பதற்காக நன்றி. உம் சமூகம் எப்போதும் இருக்கும் என்ற வாக்குக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம் வசனத்தை முழுவதுமாக விசுவாசிக்க எனக்கு உதவும். உம்முடைய தீர்க்க தரிசன வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படிய எனக்கு உதவும். சத்துருவின் சகல தாக்குதலுக்கும் என்னை மூடி காத்தருளும். சோதனைகளிலிருந்தும் பயத்திலிருந்தும் என்னை பாதுகாத்து கொள்ளும். தினமும் உம்முடைய பரிபூரண சித்தத்தில் என்னை வழிநடத்தும். உம்மிடம் என்னையே ஒப்படைக்கிறேன். என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.